ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஆமாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும். இப்போ நடந்த கொல்கத்தாவில் அந்த டாக்டர் அம்மாவுக்கு நடந்த ஒரு கொடூரம். ஆமாங்க, நிருபமாவை நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம். அப்படி ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் நடந்தது. ஆனால் அதோட முற்றுப்புள்ளி விழுந்துடும் அப்படின்னு நினச்ச நமக்கு இந்த டாக்டர் அம்மாவோட இப்படி ஒரு கொடூரமான செயலை பார்க்குறப்போ நெஞ்சே பதறுதுங்க. இந்த கொடூரமான செயலை செய்ய அவனுக்கு எப்படி ஒரு மனசாட்சி வந்தது, எப்படி அவனுக்கு தோணுச்சுன்னே தெரியல. அது கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவன் குடிச்சிருந்தான், போதையில் இருந்தான். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்படி இந்த போதை மருந்து கிடைக்கிது, எப்படி இவங்க போதையால் அலோவ் பண்ணுறாங்க, போதையால் எப்படி உள்ளே விடுறாங்க? இந்த கொஸ்டின்லாம் கேட்டால் நமக்கு ஆன்சரே கிடைக்காதுங்க. ஏன் அப்படின்னாக்கா, இதுக்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டு தான் காரணம். ஆனால் அந்த கவர்மெண்ட்டே நான் நீதி கேட்குறேன்னு நிற்கிறாங்க இல்லையா? பெண் குழந்தைங்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாதுங்க. வீட்டிலே ஆகட்டும், ஸ்கூல்லே ஆகட்டும், கடைகள்லே ஆகட்டும், எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது. ஆனால் பெண்கள் இப்போ எவ்வளோ சாதிக்கிறாங்க, எவ்வளோ துறையிலையும் சாதிக்கிறாங்க. போலீஸ்லேருந்து, மிலிட்ரிஸ்லேருந்து, ஏன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சந்திரமண்டலத்துக்கு கூட ஒரு பெண் பிள்ளை தான் போயிருக்காங்க. அவங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, அவங்க அங்கே தான் இருந்தாகணும். ஆனால் அவங்க தைரியமாக போயிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் பெண்கள் தைரியமாக வெளியில் வர இந்த நேரத்தில் இந்த மாதிரி மிருகங்கள் அவங்கள சிதைச்சி சின்ன பின்னமாக்கி இதில் என்ன ஒரு சந்தோஷம் இருக்குது, என்ன ஒரு இது இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம எல்லாருமே இந்த இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராடி தாங்க ஆகணும். இது ஒரு டாக்டரோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கக்கூடாது. அங்கே ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பிரச்சனை. இப்போது இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க, ஒரு புதுசாக அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லை, கான்டாக்ட் சரியில்லைன்ட்டு. இதெல்லாம் கேட்குறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு பெண்ணை அதிகபட்சமாக காயப்படுத்தணும் அப்படின்னா அவளுக்கு கடைசியாக சொல்கிற வார்த்தை அவளோட கேரக்டர், நடத்தை சரியில்லை, அதனால அவள் அப்படி ஆகிட்டா. இப்படி சொல்ல நம்ம வைக்கப்படணும், கண்டிப்பாக வைக்கப்படணும். ஏன்னா பெண்கள் வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, எல்லா துறையிலையும் சரி இப்போ முன்னுக்கு வந்துட்டுருக்க இந்த நேரத்தில் எத்தனை பெண் பிள்ளையை பெற்ற அப்பா அம்மா இருந்திருப்பீங்க, எத்தனை பேர் கூட அக்கா தங்கச்சிங்க பிறந்திருப்பாங்க. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை ஆம்பளையுமே ஒரு பெண்ணால் தான் பிறக்கிறாங்க. இதை யாராலையும் மறுக்க முடியாது இல்லையா? ஒரு பெண் இல்லை அப்படின்னாக்கா ஒரு ஜெனரேஷன் எதுவுமே கிடையாதுங்க. ஆண்ற வர்க்கமே கிடையாது. இப்போது ஒரு காலத்தில் எல்லாம் பெண் பிள்ளை இருந்தால் கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டுடுங்கன்னு சொல்லிட்டாங்க. தரத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ எல்லாரும் ஆம்பளைங்களை பார்த்து பயந்துக்கிட்டு ஒரு பெண்ணும் கன்சீவ் ஆகுறப்போ தனக்கு பையன் இருந்துச்சுன்னா அதை கருவிலையாக அழிச்சிடுங்க அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாங்க, இந்த ஒரு பிரச்சனையை நம்ம இதோட நிறுத்தவே கூடாது. அவன் எதனால் அப்படி பண்ணான் அப்படின்னு கேட்டால் அவன் போதை சாப்பிட்ருந்தானா அப்படி சொல்கிறாங்க.